மை டியர் டூட்ஸ், இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனலான படத்தை தான் நம்ம பார்க்க போறோம். மோட்டிவேஷன் சாதா மோட்டிவேஷன் இல்ல, வேலை வெட்டிக்கே போகாம தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு நான் எதுக்கு உயிரோட இருக்கேனே தெரியல, இப்படி ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு தான். இந்த வீடியோவை முடிக்கும் போது உங்களோட அந்த மைண்ட் செட் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, வேலை வெட்டிக்கே போகாம பிளே பாயா சுத்திட்டு இருக்க இந்த படத்துடைய ஹீரோ. பொறுப்பும் இல்ல, ஒன்னும் இல்ல, ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் சண்டை. இப்படி இருக்க சமயத்துல ஒரு போலீஸ்காரர் கூட இவருக்கு பிரச்சனை ஆயிடுது. சோ அவரை பழி வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு? டேய், நீ ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கும் இந்த ஒன் லைனுக்கும் சம்பந்தமே இல்லையடா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறது புரியுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, புரியும். சரி, ஓகே. இது எல்லாத்தையுமே 2010ல ரிலீஸ் ஆன ரிமெம்பர் மீங்கிற இந்த படத்துல தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இது குரல் தமிழ் சேனல். வீடியோக்கு கீழே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பட்டனும் இருக்கு. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை எப்ப ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்குவானுங்கன்னு தெரியாது. தூக்கிட்டானுங்கன்னா திரும்ப ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு எவனமுலையும் தம்பு இல்ல. சோ ஏதாவது ஒன்னு ஜாயின் பண்ணிக்கங்க. நான் உங்களோட நண்பன், மச்சான், தோஸ்து, அமிகோ. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அம்மாவும் பொண்ணும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி டைம், யாருமே இல்ல. அந்த சமயத்துல ரெண்டு பேர் பக்கத்துல வர இந்த அம்மாக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு புரிஞ்சு போயிடுது. இவங்க நினைச்ச மாதிரியே அவன் கையில கன்னை வச்சுக்கிட்டு இவங்களை மிரட்டும் போது இவங்களும் வேற வழி இல்லாம கையில இருக்க காசு, பணம் எல்லாத்தையுமே கொடுத்துடுறாங்க. இப்ப அதை அவனுங்க வாங்கிக்கிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது போறதுக்கு முன்னாடி இந்த அம்மாவை சுட்டுட்டு போயிடுறாங்க. அம்மா ஸ்பாட்லயே காலி. இதை பார்த்து அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலே போலீஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அதுல போலீஸ்ல இன்ஸ்பெக்டரா இருக்க இவர் தான் அந்த அம்மாவோட புருஷன். அவர் ஒய்ஃபுக்கு நடந்த விஷயத்தை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அவரோட பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, டைலர். நம்ம ஹீரோ கோட்லாம் போட்டுக்கிட்டு கார் எடுத்துட்டு எங்கேயோ போறாரு. அங்க ஹீரோவோட தங்கச்சி, புதுசா கல்யாணம் ஆன அம்மா அவங்க பக்கத்துல நிக்கும் போது ஹீரோக்கு பின்னாடி ஒருத்தர் உருன்னே பேசிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா தான். நம்மளும் கண்டுக்கவே இல்லையே. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ஒரு சுடுகாட்டுல நின்னுட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு நினைவு நாள் போல இருக்கு. செத்தவர் பேரு மைக்கேல். அது யாரு என்னன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்பயும் ஹீரோவோட அப்பா சும்மா இல்லாம டை ஏன் போடல, வேலை எல்லாம் எப்படி போகுது, ஏதாவது பண்றியா, என்ன பண்ண போற லைஃப்ல, இந்த மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. யப்பா சாமி, நம்மளால முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு தங்கச்சிக்கு மட்டும் பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு கெஃபேல உட்காந்துட்டு மைக்கேல் அந்த ஆள் இன்ன வரைக்கும் திருந்தலடா அப்படின்னு அவரோட டைரியில எழுதிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ காலேஜுக்கு போயிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிறது ஹீரோவோட ஃப்ரெண்டு. என்ன மச்சான், ஜாலியா இருக்க அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசிட்டு போயிட்டு இருக்க. கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தா அந்த போலீஸோட வீட்ல காமிக்கிறாங்க. அவரோட பொண்ணு தான் இந்த படத்துடைய ஹீரோயின். அவங்களோட பேரு ஆலி. இப்ப போலீஸ் ஹீரோயினா காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போறாரு. ஹீரோயின் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது அங்கதான் ஹீரோவும் இருக்காரு. ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ் ரூம் போல இருக்கு. இப்ப காலேஜ் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஃப்ரெண்டு, ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவும் ஒரே ரூம்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. மச்சான், இன்னைக்கு ராத்திரி பார்ட்டிக்கு போறோம், ஃபுல் ஜாலி தான், ஏதாவது ஒரு பொண்ணை உஷார் பண்றோம் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு மூடு இல்ல. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காக வரேன்னு ஒத்துக்கிறாரு. இப்ப பப்ல போயிட்டு அன்னைக்கு ராத்திரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ரெண்டு பொண்ணுங்க ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்க கூட இவனுங்க ரெண்டு பேரும் பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்ப ரோட்ல 4 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல இந்த ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது அவங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோ மேலேயே குறியா இருக்கா. நம்மால ஆக்சுவலா சரியான பிளே பாய், ஆனா மூடு இல்ல. ஏமா சாரிமா, அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல எதுல எவனோ காரை குறுக்கால விட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. டேய், என்னடா அங்க சண்டை அப்படின்ற மாதிரி போயிட்டு தடுப்பாருன்னு பார்த்தா குறுக்க போயிட்டு இவர் அடிச்சுட்டு இருக்காரு ஒருத்தனை. ஐயோ, இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டும் ஹீரோவை தடுத்துட்டு இருக்காரு. அங்க பின்னாடி பேசுறதுக்காக வந்த அந்த பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு மூஞ்சிலேயே விழுது. இப்படி இங்க பிரச்சனை போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் பிரிச்சு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ஒருத்தி அடி வாங்கினா இல்லையா, அவ உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறா. சோ அதனால நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் மட்டும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவர் அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது பக்கத்துல பார்த்தா அந்த போலீஸ் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ஹீரோ, சார் இவங்க மேல தப்பு இல்ல, அவங்க மேல தான் தப்பு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்க போலீஸ்க்கு டென்ஷன் ஆகுது. அங்க போலீஸா இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா. தம்பி, தேவையில்லாம தலையிடாத, உன்னை ரிலீஸ் பண்ணியாச்சுல்ல, கிளம்பு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ விடலையே, அநியாயத்துக்கு எதிரான குரல் கொடுப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ நிறுத்தலான்னு பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா தலைவன் ஜெயில இருக்கான். கொஞ்ச நேரத்திலே ஃப்ரெண்டையும் தூக்கிட்டு வந்து உள்ள போட, உன்னை நம்பி வந்தேன் பாரு, எல்லாம் தலையெழுத்து, அவனே விடுறேன்னு சொன்னான்டா, ஏன்டா இப்படி அப்படின்ற மாதிரி அவர் திட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்றாங்க. இவருக்கு ஒன்னும் புரியல. டேய், என்னடா பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீ நினைக்கிறது கரெக்ட் தான் மச்சான், உங்க அப்பனுக்கு தான் கால் பண்ண, எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு வருதே கோவம். நேரா அவரோட அப்பாவோட ஆபீஸ்க்கு தான் போறாரு. பெரிய பிசினஸ் மேன் போல இருக்கு. அங்க அவரை பார்க்கணும்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா, அதெல்லாம் முடியாது போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்குள்ள போறாரு. அந்த இடத்துல ஹீரோவோட அப்பா உட்கார்ந்துட்டு இருக்க, உங்க லாயரோட ஃபீஸ் என்னன்னு சொல்லுங்க, அதை நான் கொடுத்துறேன், யாரும் எனக்காக ஓசில எல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு ஹீரோ கேட்க அப்பாவும் விலையை சொல்றாரு. அவ்வளவா? ஐயோ, பாக்கெட்ல வேற எதுவுமே இல்லையே. சரி, ஓகே, கணக்கு வச்சுக்கோங்க, நான் அப்புறமா வந்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு ட்ரை பண்ண அந்த சமயத்துல அப்பா, நீ காசை கூட திரும்ப தர வேண்டாம், பிசினஸ் பாத்துக்கோ, அதுல இருந்து நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு ஒரு கும்பிடு, உன் பிசினஸ்க்கு ஒரு கும்பிடு, நான்
கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப கட் பண்ணி அந்த சைடு நம்ம ஃப்ரெண்ட காமிச்சா அவர் காலேஜ்ல ஏதோ ஒரு டீச்சர் கிட்ட மார்க்குக்காக கெஞ்சிட்டு இருக்காரு. இப்ப அவர் திரும்பி பார்க்கும்போது காலேஜுக்காக போலீஸ் கார்ல ஹீரோயினை டிராப் பண்ணிட்டு போறாரு. இத நம்ம ஃப்ரெண்டு பார்த்துட்டு நேத்து அந்த போலீஸ் தானே நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் அரெஸ்ட் பண்ணிருப்பாரு, ரைட் செத்தடா நீ அப்படின்ற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட மச்சான் அந்த போலீஸ்காரனுக்கு பொண்ணு இருக்காடா, நம்ம காலேஜ்ல தான் படிக்கிறா அப்படின்னும் போது அது சரி இப்ப என்ன அந்த பொண்ணை கடத்தி வச்சிடலாங்கிறியா? அது இல்லடா நீ தான் சரியான பிளே பாய் ஆச்சே, அவளை கரெக்ட் பண்ணிரு, அவ உன்னை டீப்பா லவ் பண்ணதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்லிரு என்னப்ப அப்படின்னு போது இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்ன பார்த்தா எப்படா தெரியுது, பிளே பாய் மாதிரி தெரியுது, நீதான் பொண்ணுங்களை அசால்ட்டா உஷார் பண்ணிருவியடா. எனக்கு புரியுது மச்சான், ஒரே ஒரு பொண்ணு கூட பல நாட்கள் இருக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டம் தான், எனக்காக ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணா அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ யோசிக்க கூட விடல, ஸ்ட்ரைட்டா காலேஜுக்கு கூட்டு வந்துட்டான். இப்போ ஒரு கேண்டீனுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓ இந்த பொண்ணா, இவன் என் கிளாஸ் தான்டா, ரைட் சூப்பரா போச்சு, போய் உஷார் பண்ணு போ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப நம்ம ஹீரோவும் இப்ப ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசலாம்னு பாக்குறாரு. அங்க ஹீரோயின் இனிஷியலா சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோ ஓகே கடைசி ஆயுதத்தை கையில எடுத்துற வேண்டியதுதான், இங்க பாருங்க மேடம் அங்க பின்னாடி இருக்கான் பாருங்க, அவன் என் ஃப்ரெண்டு தான், நம்மளையே பாத்துட்டு இருக்கானா, இந்த காலேஜ்லயே அழகான அறிவான ஒரு பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன்னு பெட்டு கட்டியிருக்கேன், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க மேடம் அப்படின்னும் போது இதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருது. பொய்யனு ஹீரோயினுக்கே தெரியுது, இருந்தாலும் ஹீரோயினுக்கு லைட்டா பிடிச்சிருக்கு. சரி ரைட் ஒரே ஒரு டேட் தானே வரேன்னு சொல்லி ஹீரோயினும் ஒத்துக்குறாங்க. இப்ப அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் ஒரு டின்னருக்கு போகும்போது அங்க ஸ்டார்டிங்ல ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவருக்கே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்க டாபிக் எங்கெங்கயோ போய் பயங்கரமா க்ளோஸ் ஆயிடுறாங்க. இப்ப ரெஸ்டாரண்ட் முடிச்சுட்டு ஒரு ஃபெஸ்ட்டுக்கு போயிருக்கும் போது இந்த டாப்ல இருக்குப்பா டெடி பேர், அதை ஜெயிச்சு கொடு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல நீங்க கேட்டீங்கல்ல இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையில பால் எடுக்கிறாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு ஹீரோயின் கையில டெடி பேரோட நடந்து வந்துட்டு இருக்காங்க. எப்படி என் டேலண்ட் அப்படின்னும் போது ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணிட்டு கடைக்காரங்கிட்ட காசு கொடுத்து வாங்கி கொடுக்குறியடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ட்ரெயின்ல தானே போறீங்க வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கு ட்ரெயின்ல போறதுனா பயம், அது ஏன் நமக்கு தெரியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்த சம்பவம். அப்படி ஹீரோயினும் சொல்லல இல்லங்க பரவாயில்ல நான் கார்லயே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கேப் பிடிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோ ஸ்டார்டிங்ல கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிருப்பாரு, ஆனா அவங்க விலகி போயிருப்பாங்க. என்ன மேடம் யாருனே தெரியாத நான் ஜெயிச்சு கொடுத்த அந்த கரடி கூட எல்லாம் போறீங்க, என்ன பண்றது காலம் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டு நம்ம ஹீரோவை கிஸ் பண்றாங்க. இப்ப ஹீரோயின் கேப்ல கிளம்பிடுறாங்க. என்ன இது வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுல நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூல்ல இருந்து வெளியே வரும்போது கூட இருக்க பொண்ணுங்க எல்லாமே அவங்கள புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை பார்த்துட்டு அவங்க எல்லாம் விலகி போயிட நம்ம ஹீரோ தங்கச்சி கூட பேசிட்டே போயிட்டு இருக்காரு. அண்ணா கொஞ்ச நாள்ல உன் பர்த்டே வருது இல்ல, என்ன உன் வீட்டுல பார்ட்டி வைக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது பிறந்ததே ஏன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், இதுல பார்ட்டி ஒண்ணுதான் குறை, ஏமா நீ வேற, ஆமா அந்த பொண்ணுங்க எல்லாம் யாரு அப்படின்னு ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா விடு, சரி ஓகே நான் சொல்றத கேளு, உன் பர்த்டே அன்னைக்கு தான் என்னோட பெயிண்டிங் கேலரியும் நடக்குது, நீ என்ன பண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துரு, பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றோம், முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டுக்கு என் கேலரிக்கு வந்துருங்க எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா தங்கச்சி மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாவே இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க ஒண்ணும் இல்லனா அப்பா வருவாரான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க சோகமாகும் போது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன்ல அவர் வருவாரு நான் கூட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தங்கச்சியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நைட்டு ஹீரோயின் ஹீரோட வீட்ல இருக்காங்க, செகண்ட் டேட் போல இருக்கு. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிட்டு இருக்கும் போது ஆமா நீ கிட்டார்லாம் வாசிப்பியா என்ன சொல்லவே இல்ல அப்படின்னும் போது என் அண்ணனோடது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது என்ன பண்றாரு உங்க நொன்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்க மண்ணுக்கு அடியில ஒரு பொட்டிக்குள்ள இருக்கான் அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே இதை கேட்டுட்டு ஹீரோயின் சைலண்ட் ஆயிடுறாங்க. சுடுகாட்டுல இருந்தாங்க இல்லையா செத்தது நம்ம ஹீரோட அண்ணன் தான் போல இருக்கு. டக்குன்னு ஹீரோயின் டாபிக்கை டைவர்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது தண்ணியை ஹீரோயினோட மூஞ்சில அடிச்சிடுறாரு. அவங்க பக்கத்துல குக்கருக்குள்ள இருந்த மொத்த தண்ணியும் நம்ம ஹீரோ மேல ஊத்திடுறாங்க. இத பார்த்துட்டு ஹீரோ டென்ஷன் ஆகி அடி பாவி மொத்தமா நலஸ்டியே உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை பாத்ரூம்க்கு தூக்கிட்டு போயிடுறாரு. அங்க போயிட்டு ஷவர் ஆன் பண்ணி விட்டுற ரெண்டு பேரும் ஃபுல்லா நனைஞ்சிடுறாங்க. இப்ப ஹீரோ ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கும் போது நெஞ்சில ஏதோ டாட்டூ இருக்கு. ஏய் என்ன டிராகன் டாட்டூவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓபன் பண்ணி பார்க்க அதுல பார்த்தா மைக்கேல்னு போட்டிருக்கு. யாருன்னா நம்ம ஹீரோட அண்ணன். இத பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரு ஹீரோட வீட்டுல தானே தங்கி இருக்காரு. ஹாய் இங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு பேசிட்டு சரி எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க குடிக்கலன்னா எப்படி வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குடிப்போம் அட்லீஸ்ட் ஒரு கப்பாவது குடிங்கப்பா அப்படின்னும் போது ஹீரோ வேணாம் தான் சொல்றாரு. ஆனா ஹீரோயின் சரி ஓகே பரவாயில்லடா ஒரு கப்பு தானே. கட் பண்ணா மேடம் பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல்லா குடிச்சிட்டாங்க போல இருக்கு. ஏய் ஏன்டா நீ வேற அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்ட திட்டிட்டு இருக்க. டேய் அது வைரால வாட்டர் டேங்கடா இவ்வளவு சரக்கு உள்ள போகுது நான் என்ன கனவா கண்டேன் அப்படின்னு ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மயங்கிடுறாங்க. ஐயோ மயங்கிட்டாலே சரி உங்க அப்பாவுக்கு போன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட போன் எடுத்தா போனும் சுவிட்ச் ஆஃப். சுத்தம் நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ தலையில
தலையில கை வச்சுக்கிறாரு. கட் பண்ணி அந்த சைடு ஹீரோயினோட அப்பாவை காமிச்சா அவரு வீட்டுல டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸும் இல்ல. சோ அவரு பயந்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் முழிச்ச உடனே ஐயோ இவ்வளவு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு சோகமாயிடுறாரு. என்னடா அவ சொல்லாம கொல்லாம போயிட்டா, சரி ரைட் அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்க அந்த சைடு ஹீரோயின் இப்ப வீட்டுக்குள்ள போகும்போது அங்க அப்பா டென்ஷனா உட்காந்துட்டு இருக்காரு. அப்பா சாரிப்பா போன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, ஃப்ரெண்டோட வீட்லயே படுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல போலான்னு பார்க்கும்போது யாரு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அந்த அப்பா கேட்க இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கோவம் வந்துருது. ஏன்னா பக்கத்துல நம்ம ஹீரோயினோட டைரி எல்லாம் அவர் எடுத்து படிச்சிருக்காரு. அப்பா யாரை கேட்டு என் திங்ஸ் எடுத்தீங்க, நான் ஒன்னும் குழந்தை இல்ல புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பொண்ணு தான், குரலை வசதி பேசாத அடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு ஹீரோயினோட அப்பா. இதை பார்த்துட்டு ஹீரோயினும் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஹீரோயினுக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸும் யாரும் இல்ல. அது காரணமும் ஹீரோயினோட அப்பா தான் பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்குறேன்னு சொல்லிட்டு அவ்வளவா யாரு கூடயும் பேசவே விடல. இதனால ஹீரோயின் டென்ஷனா பேசிட்டு இருக்கும் போது கோவத்துல ஹீரோயினோட அப்பா பளிச்சுன்னு கண்ணத்திலே ஒண்ணு வச்சிடுறாரு. ஐயோ சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல போலான்னு பார்க்கும்போது என்ன தொடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த விஷயத்த சொன்னேன்னா தெரியல, ஹீரோயினுக்கு 21 வயசு ஆகுது. இருந்தாலும் இப்படி பிடிச்சி அடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? சோ டென்ஷனா பேக் எடுத்து பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த சைடு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சோகமா பேசிட்டு இருக்காரு. என்னடா அவ சொல்லாம கொள்ளாம போயிட்டா அப்படின்னு முதல்ல மாதிரியே பேசிட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ ஏதோ ஒண்ணு பெரிய தப்பாயிடுச்சு போல இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இப்ப ஃப்ரெண்டு கிட்ட சரி ஓகேடா அவ கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருப்பா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன் தான், அதனால என்ன மச்சான் பாத்துக்கலாம் விடு அப்படின்னு தைரியம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஃப்ரெண்டு வெளியே போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மட்டும் தான் வீட்டுல தனியா இருக்காரு. திரும்பி பார்த்தா ஹீரோயின் ஹீரோவோட ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போடுறதுக்கு வேற ட்ரெஸ் இல்ல. ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் இன்னொருத்தர் பிடிச்சிருக்கு. 21 வயசுக்கு மேல மேஜர், வேற என்ன வேணும்? கொஞ்ச நேரத்திலேயே ஜுமாக்கா ஜூ கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு பர்த்டே. அந்த தங்கச்சி சொல்லிருப்பாங்க இல்லையா, அதனால வீட்டுல எல்லாரும் கூட செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோட அப்பா வரல. ஆனா ஹீரோயின் அங்க இருக்காங்க. இப்ப அந்த சைடு ஹீரோயின் ஃப்ரெண்டு தங்கச்சி எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது அம்மா மட்டும் ஹீரோ கிட்ட வந்துட்டு உன் தங்கச்சி என்னடா நீ ஏதோ அப்பாவை கூட்டிட்டு வந்துருவேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா, ஒருவேளை ராத்திரி உங்க அப்பா வரலன்னா ரொம்ப சோகமாயிடுவாளே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, இன்னைக்கு ராத்திரி எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு அவரை கூப்பிடுறேன், கண்டிப்பா வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோ வெளியே போயிட்டு அப்பாக்கு கால் பண்றாரு. அங்க பார்த்தா அப்பா அப்பயும் பிஸி தான். இதை கேட்டுட்டு ஹீரோக்கா போனை உடச்சிடலாமாங்கிற அளவுக்கு கோவம் வருது. ஆனா என்ன பண்றது, வேலை வெட்டியும் அவ்வளவா இல்லையே, போனை உடச்சாருந்தா இவர் தான் வாங்க வேண்டியிருக்கும். சோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அப்பா ராத்திரி டின்னருக்கு வரேன்னு சொல்லிடுறாரு. இப்ப காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சைடு ஹீரோயின் தங்கச்சி கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோயினோட அப்பா டென்ஷனா நின்னுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஹீரோயின் சேஃபா இருக்காங்கங்கிற விஷயத்த சொல்றாரு. ஏன்னா அவங்க கால் பண்ணி சொல்லிருப்பாங்க போல இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்காவ, நான் அப்பா எனக்கும் அவன் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு ஒரு டென்ஷனா பேசிட்டு இருக்காரு. இப்ப அன்னைக்கு ராத்திரி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவுடைய அப்பா வராரு. அவர் வந்து இவங்க கிட்ட பேசிட்டு இருக்க ஹீரோக்கா அவர்கிட்ட பேசுறதுக்கு சுத்தமா பிடிக்கல. தங்கச்சிக்காக பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த சைடு ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஹீரோவுடைய அப்பாவும் நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினும் ப்ரொஃபஷனலா நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே சொல்லும் போது பரவாயில்லமா உனக்கு நல்ல புத்தி இருக்கு, அப்புறம் எதுக்கு இவனை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. தலையெழுத்துறா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து 3 பேரும் கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த சமயத்துல சரியா கால் வருது. இப்போ மட்டும் அந்த காலை நீ எடுத்த அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அங்க பார்த்தா அப்பா போன் எடுத்துட்டு சாரிப்பா மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு என்னால வர முடியாது, பொண்ணுகிட்ட சொல்லிரு அவ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோ டென்ஷனா பெயிண்டிங் கேலரிக்கு போகும்போது அங்க தங்கச்சி அப்பா வராததை பார்த்துட்டு கோச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஏற்கனவே டென்ஷன்ல இருந்தாரு ஹீரோ. தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோவுடைய அப்பாவே வரைஞ்சிருப்பாங்க. அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு நம்ம ஹீரோ தனியா சைக்கிள் எடுத்துட்டு வேகமா ஆபீஸ்க்கு கிளம்புறாரு. அங்க பார்த்தா போர்ட் ரூம்ல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. நம்மால அதெல்லாம் பாக்கலையே, ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துட்டு இங்க பாரியா 1 மணி நேரம் கூட வேணாம், ஒரு 5 நிமிஷம் உன் பொண்ணு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க பாரு மீட்டிங் போயிட்டு இருக்கு, மரியாதையா வெளியே போ அப்படின்னு ஹீரோட அப்பா டென்ஷனா சொல்லும் போது அங்க உள்ளவங்க எல்லாருமே பரவாயில்ல சார் நாங்க அப்புறமா வரோம்னு சொல்லி எந்திரிக்கலான்னு பாக்குறாங்க. யாரும் வெளியே போக கூடாது, உட்காருங்க, இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் மீட்டிங் முடிக்கணும், உன் தங்கச்சி புரிஞ்சுப்பா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதானே நீங்க என்னைக்காவது எங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா, இப்படிதானேப்பா அண்ணனையும் வேலைக்கு வான்னு சொல்லி கொண்டுட்டீங்க அப்படின்னு ஹீரோ சொன்ன உடனே அப்பாவுக்கு கோவம் வந்துருது. ஏன்டா என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோவை அடிக்கலான்னு பார்க்கும்போது அங்க உள்ளவங்க எல்லாருமே வந்து நம்ம அப்பாவை தடுத்துடுறாங்க. அவனுக்கு மியூசிக்ல பெரிய ஆளாகணும்னு ஆசை, ஆனா கேவலம் உன் பேச்சை கேட்டு ஆபீஸ்க்கு வந்து பிரஷர் தாங்க முடியாம தொங்கிட்டான்டா. இதை கேட்டுட்டு அந்த சைடு ஹீரோவுடைய அப்பாவும் அமைதியா நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ டென்ஷனா அங்க இருந்து வீட்டுக்கு வர அங்க நம்ம ஹீரோக்கு இருக்க ஒரே ஆறுதல் ஹீரோயின் மட்டும் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாட்கள் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோ எதுக்காக அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சாரு, ஹீரோயின் ஏன் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அது எதுவுமே தெரியல. ஸ்டார்டிங்கே மறந்து போச்சு. 2 பேரும் டீப்பா போயிட்டாங்க. வெளியே சுத்துறது என்ன, ஒன்னா ஃபேமிலியா டைம் ஸ்பெண்ட் பண்றது என்ன, இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டு 3 பேரும் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல அதே ட்ரெயின்ல ஹீரோயினோட அப்பா இருந்தார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு கூட இருந்திருப்பாரு போலீஸ் ஸ்டேஷன்
மோட்டிவேஷன்ல அவர் ஹீரோயினை பாத்துறாரு. ரைட்டு, இவன் தான் அந்த பையனா அப்படின்ற மாதிரி அவர் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ மட்டும் தனியா வீட்டுக்கு வரும்போது அங்க பார்த்தா வீடு ஓபன்ல இருக்கு. யாரா அவன் உள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கையில பேட் எடுத்துட்டு திருடனா இருக்கும்னு சொல்லி அடிக்கலான்னு பார்த்தா வந்திருக்கிறது ஹீரோயினோட அப்பா. என்னப்பா டைலரு, நல்லா இருக்கியா? அவளுக்கு நீ எதுக்காக அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரியுமா அப்படின்னும் போது தெரியாது. ஆனா இப்ப அந்த காரணம் இல்ல. காரணத்தெல்லாம் விடுப்பா, உண்மையை சொன்னா அவ உன்னை விட்டுட்டு போயிருவா, தெரியும்ல. அவ அதெல்லாம் விட்டுட்டு போக மாட்டா. அது மட்டும் இல்ல, நீங்க உங்க ஒய்ஃபை இழந்துட்டீங்கிறதுக்காக உங்க பொண்ணை போட்டு அடைச்சு வச்சிருந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியல அப்படின்னும் போது இத பார்த்துட்டு அந்த அப்பா டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் சும்மா இல்ல, பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க. என்னதான் ஒரு வயசானவனா இருந்தாலும் ஹீரோ விட பெரிய ஆளு, போலீஸ் வேற. சோ அடிச்சு ஹீரோவை மயக்கமாக்கிட்டு நீ உண்மையை சொல்லு, அதுக்கப்புறமா உன் கூட இருக்கலா இல்லையான்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க. என்னடா திங்ஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டே கிட்ட வரும்போது பக்கத்துல பார்த்தா ஹீரோ அமைதியாவே நின்னுட்டு இருக்காரு. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அப்பா வந்த விஷயத்துல எல்லாம் சொல்லும் போது என்ன சொன்னாரு, உன்னை மிரட்டினாரா, நீ என்ன சொன்ன, என்னை விட்டுறேன்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி விஷயம் தெரியாம சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ எதுக்காக அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சாருங்கிற உண்மையை சொல்றாரு. ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஃப்ரெண்ட் சொல்லிருப்பான் இல்லையா, அதனால தான் பண்ணேன்னு சொல்லும் போது இதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு கொமட்டிட்டு வந்துருது. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்க. ஹீரோ பக்கத்துல வந்து பேசலான்னு பார்க்கும்போது பல்லாருன்னு கண்ணத்திலே போடுறாங்க நம்ம ஹீரோயின். இன்னொரு தடவை என் பக்கத்துல வந்த சாவடிச்சிடுவேன், எங்க அப்பாவை தாண்டி நான் நம்பின ஒரே ஆம்பளனா அது நீ மட்டும் தான், நீ இப்படி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா அது, வாழ்க்கை இப்படியே தான் போயிருமா, தப்பாவே முடிவெடுத்துட்டு இருக்கோமே அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா மைக்கேல், அவர் அடிக்கடி ஹீரோ கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது எதுக்குடா அதெல்லாம் பண்ணணும், பேசாம விட்டுட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி மைண்ட்ல தோணும். ஆனா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அப்படின்னு அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அது ஏன்னு முழுசா நமக்கு சொல்லல, ஆனா ஹீரோக்கு அது ஞாபகம் இருக்கு. நம்ம லைஃபுக்கு முன்னாடி தங்கச்சியோட லைஃபையாவது கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, தங்கச்சியை கூட்டிட்டு அந்த தங்கச்சியோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவங்கள கலாய்ச்சிருப்பாங்க தெரியுமா, அந்த குரூப்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே போல இருக்கு. அவங்களோட வீட்டுக்கு நம்ம ஹீரோ தங்கச்சியை கூட்டிட்டு போறாரு. பெரிய பெரிய கிஃப்ட்லாம் வாங்கி கொடுக்க, இங்க பாருமா நீ அவங்க கூட பேசு, கண்டிப்பா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட கொடுக்க தங்கச்சி டென்ஷனா வாங்கிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்குள்ள போறாங்க. இப்ப ஹீரோ தனியா வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த சைட் நம்ம ஃப்ரெண்டு ஸ்ட்ரைட்டா ஹீரோயினோட வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அங்க போய் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹீரோயினோட அப்பா நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ அங்கில், உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் டென்ஷனா உள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் அங்க வராங்க. உன் மேல செம்ம காண்ட்ல இருக்கேன், மரியாதையா கிளம்பி போயிரு அப்படின்னு போது இங்க பாருமா சொல்றத கேளு, அவன் ஒரு காலத்துல பிளே பாயா தான் இருந்தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். அண்ட் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி உன்கிட்ட பேச சொன்னேன். பட் ஒரு விஷயம் சொல்றேன், அவன் உன்னை உண்மையிலே லவ் பண்றான். ஏன்னா இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டே அவன் இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்து நாங்க யாருமே பார்த்தது இல்ல. அவ்வளவு ஏன் எங்க யார் கூடயும் அவன் அவ்வளவா பேசவே மாட்டான். ஏதோ கூட இருக்கோங்கிறதுக்காக தான் எப்பவுமே சுத்திட்டு இருப்பான். பட் உன் கூட இருக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் சிரிச்சு பேசுறான், சந்தோஷமா இருக்கான். ப்ளீஸ் அவனை மன்னிச்சிருந்தா சொல்லல, இன்னொரு சான்ஸ் கொடுன்னு தான் சொல்றேன். ஐயோ அதுக்கு பேர் தான் மன்னிக்கிறதோ, சரிமா ஒரே ஒரு சான்ஸ் கொடுமா இந்த அண்ணனுக்காக ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கேட்க, இதை கேட்டுட்டு ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருந்தார் இல்லையா, கொஞ்ச நேரத்திலே அவருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை, ஹீரோவோட தங்கச்சியை ஒரு வீட்டுல விட்டார்ல, வழக்கமா ராகிங்லாம் கிண்டல் பண்றதோட நின்றோம். ஆனா இந்த வாட்டி தங்கச்சியோட முடியே வெட்டி அசிங்கப்படுத்திடுறாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி இதெல்லாம் சொல்லும் போது ஹீரோ டென்ஷனா அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணா வீட்ல நம்ம ஹீரோ தங்கச்சியை தூங்க வச்சிட்டு இருக்காரு. அந்த சைடு அம்மா எல்லாம் டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை சும்மா விட மாட்டேன், லாயருக்கு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலா அவங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கதே ஒரு லாயர் தான். ஆனா ஹீரோ பிரச்சனை எதுவும் வேணாம்னு சொல்லிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வராங்க. அதனால ஹீரோ தனியா வெளியே வந்துட்டு தங்கச்சியோட வாழ்க்கையை மாத்தலான்னு பார்த்தா என்னடா இப்படி ஆயி போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஹீரோயின் பக்கத்துல வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவுடைய அப்பாவும் அங்க வராரு. அவர் உள்ள தங்கச்சியை பார்க்க போயிட நம்ம ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ தனியா போயிட்டு ரொம்ப நேரத்துக்கு யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் ஹீரோவுடைய அண்ணன் ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு இல்லையா, அது என்னன்னு முழுசா நமக்கு சொல்றாங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது எதுக்குடா அதெல்லாம் பண்ணணும், பேசாம விட்டுட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி மைண்ட்ல தோணும். ஆனா அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை வேற யாரும் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. நம்ம பண்ற சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம கூட இருக்க மத்தவங்களோட வாழ்க்கையை பெருசா பாதிக்கும். அது நம்ம பண்ற விஷயங்களை பொறுத்தது. அது நல்ல விதத்திலயும் இருக்கலாம், கெட்ட விதத்திலயும் இருக்கலாம். வாழ்க்கையோ பல ஆச்சரியங்கள் நிறைஞ்சது. நம்ம என்ன பண்றோமோ அதுக்கான பலன் தான் நம்மள வந்து சேரும். இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ ஓகேடா ஃபர்ஸ்ட் தங்கச்சியோட வாழ்க்கையை மாத்தலாம்னு பார்த்தோம், இனி அது சரிப்பட்டு வராது, ஃபர்ஸ்ட் நம்மளோட வாழ்க்கையை மாத்துவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்க கட் பண்ணா அடுத்த நாள் நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு ஹீரோ கிளாஸ் ரூமுக்கு போறாரு. ஏன்னா தங்கச்சி ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள கிளாஸ்க்குள்ள போய் விட்டுட்டு ஹீரோ அவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல பக்கத்துல அந்த முடிய வெட்டினா இல்லையா அந்த பொண்ணு, அவளும் அங்கதான் இருக்கா. என்னம்மா புது ஹேர் கட்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி அவ கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஓகே ரைட் முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு அந்த சேரை தள்ளி விட்டுட்டு அங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எல்லாம் வச்சிருப்பாங்க கிளாஸ் ரூம்ல, அதை எடுத்து கிளாஸ்ல ஒரே அடி துக்குநூறா போயிடுது. இப்ப அந்த பொண்ணு
பக்கத்துல போய் சேர தள்ளி விட்டு இன்னொரு தடவை என் தங்கச்சி பக்கத்துல வந்த அப்படின்ற மாதிரி கண்ணிலேயே மிரட்டிட்டு போகும்போது இத பார்த்து தங்கச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. கட் பண்ணா தலைவன் திரும்ப ஜெயில இருக்கான். இந்த வாட்டி எப்படா வெளியே வர்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அங்க ஹீரோவை பெயில் எடுக்க ஹீரோவுடைய அப்பாவே வந்துடுறாரு. அவர் வந்து ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது முடிஞ்சிரா இந்த ஆள் வேற டென்ஷனாவே பேசுவாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கே செம்ம ஷாக்கு. பரவாயில்லையே நம்ம அப்பாவாது ஒருவேளை நம்ம சிரிச்சு பேசுறதுதான் காரணமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கொஞ்ச நேரத்துக்கு பேசிட்டு இருக்க. சரி ஓகே ரைட்டு நான் கிளம்புறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் உடைக்கிறதா கொஞ்சம் பெருசாவது உட, நீ கம்மியா உடைச்சதுக்கு அந்த ஸ்கூல்ல நான் அதிகமா காசு கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இதை கேட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஈவினிங் ஹீரோ தங்கச்சியை கூட்டிட்டு ஒரு பார்க்ல வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. ஏண்டா உன் தங்கச்சியை சாக்கா வச்சு நீ மீட் பண்ணலான்னு பாக்குறியே வெக்கமா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வெக்கம் மட்டும் இல்ல மானம் சூடு சொரணம் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்க. அங்க பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்க. சூப்பர்ரா வாழ்க்கை இப்பதான்டா நல்லா போகுது. எங்க அண்ணன் சொன்னது உண்மைதான், நல்லது கொடுத்தா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிக்கும் போது காலையில சாப்பிட என்னடா வேணும் நீ பாட்டுக்கு சொல்லாம போற, சரி எங்க போற அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. எங்க போறாருன்னு பார்த்தா நம்ம அப்பாவோட ஆபீஸ்க்கு அவர் கால் பண்ணி சொல்லிட்டாரு இன்னைக்கு ஆபீஸ்க்கு உங்களுக்கு பதிலா நான் போறேன் நீங்க ஃப்ரீயா இருங்கிற மாதிரி. சோ அந்த அப்பா ஸ்ட்ரைட்டா ஹீரோவுடைய தங்கச்சியை பிக்கப் பண்றதுக்காக கிளம்புறாரு. அங்க அம்மாக்கெல்லாம் பார்த்துட்டு சாக்கு என்னடா அது நம்ம முன்னாள் புருஷனாவன் வழக்கமா வேலையை விட்டு எல்லாம் வரவே மாட்டான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்பா அதெல்லாம் கண்டுக்கல. என்னமா உன் புது புருஷன் நல்லா இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தங்கச்சியை கூட்டிட்டு பல நாட்கள் கழிச்சு, பல நாட்கள் இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் போல இருக்கு அப்பா தங்கச்சியை கார்ல கூட்டிட்டு போறது. இப்படி அவங்க போயிட்டு இருக்க அந்த சைடு ஹீரோ அப்பாவோட ரூம்ல தான் இருக்காரு. அங்க போயிட்டு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்பாவோட கம்ப்யூட்டர்ல ஏதாவது படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாவே நம்ம ஹீரோ அவரோட அண்ணன் தங்கச்சி 3 பேரோட போட்டோவா தான் வருது. அவர் காசுன்னு இதுக்கு பின்னாடி சுத்தினது காரணமே இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இது எல்லாத்தையுமே இந்த போட்டோவை பார்த்து ஹீரோ புரிஞ்சுக்க அப்பாவோட அசிஸ்டன்ட் இப்ப பக்கத்துல வந்துட்டு உங்க அப்பா ஒரு நாளைக்கு பல தடவை இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பாரு, எப்படிதான் சலிக்காம இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்காரோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. பரவாயில்லையே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு அடுத்தும் நிறைய ஆச்சரியங்களை ஒழிச்சு வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ரூம்ல இருக்க வியூவை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஆபீஸ் இருக்கிறது அந்த 2 ட்வின் டவர் இருந்துச்சுல்ல அமெரிக்கால, அந்த இடத்துல ஒரு பில்டிங்ல இருக்காரு. கட் பண்ணா நம்ம தங்கச்சி ஸ்கூலுக்குள்ள போயிட்டாங்க. அங்க போர்டுல டேட் செப்டம்பர் 11 போட்டிருக்கு. இப்ப கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோட அப்பா கார்ல போயிட்டு இருக்காருல்ல, திடீர்னு ஃபுல் டிராபிக் இறங்கி ஏதோ ஒரு விஷயத்த ஷாக்கா பார்த்துட்டு இருக்காரு. அங்க நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டும் வீட்ல சவுண்ட் கேட்டு பதறி அடிச்சுட்டு மேல வராங்க. அவங்களும் வந்துட்டு ஷாக் ஆகும்போது ரோட்ல இருக்க எல்லாருமே ஒரு சைடு பார்த்து அலறிக்கிட்டு இருக்காங்க. அந்த டேட் நான் சொன்னேன்ல உலகத்துல நடந்த கொடூரமான சம்பவங்கள்ல இந்த டேட்டும் ஒரு முக்கியமான ஒண்ணு. என்னன்னு தெரியுதா? எஸ், ட்வின் டவர் அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக்னால அந்த ட்வின் டவர் 2 பில்டிங்குமே காலி. அங்க ஹீரோக்கு என்ன ஆயிருக்குன்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்க்கு கீழே காமிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு டைரி வச்சிருப்பாரு தெரியுமா, அவர் அண்ணனோட டைரி அது. அதுக்கப்புறம் ஹீரோ யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, கெஃபேல எல்லாம் எழுதிட்டு இருந்திருப்பாரு. அந்த டைரி மட்டும் எரியாம கீழே கிடக்கு. எஸ், வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கலாம்னு நினைச்ச நம்ம ஹீரோ இறந்து போயிட்டாரு. இப்ப கொஞ்ச நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோக்கு ஃபியூனரல் நடக்குது. அங்க ஃபேமிலியா எல்லாரும் ஹீரோக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கும் போது அந்த சைடு ஹீரோயின் அப்பாவை கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்ப ஹீரோட வாய்ஸ் கேக்குது. லைஃப்ல நம்ம ஏன்டா இந்த விஷயத்த பண்ணணும், விட்டுட்டு போயிடலாமேன்னு யோசிக்கலாம் கூடாது, நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம பண்ணியே ஆகணும், ஏன்னா நம்மள தவிர அந்த விஷயத்த வேற யாரும் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப நம்ம ஹீரோ கடைசி ஒரு நாள் பண்ண விஷயங்கள்னால மாறி போன எல்லாத்தையுமே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா காசு சம்பாதிக்கிறது முக்கியம் தான், ஆனா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்க கூடாது, ஏன்னா அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமான்னு தெரியாது. இந்த விஷயம் புரிய வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள பெயிண்டிங் கேலரி கூட்டிட்டு போறது இப்படி நிறைய. அந்த சைடு நம்ம ஃப்ரெண்டு ஹீரோ மாதிரி இல்லாம நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியா நம்ம ஹீரோயினோட மொத்த லைஃபும் மாறிடுச்சு. ட்ரெயின்ல போறதுக்கே பயப்படுவாங்க, ஆனா பல வருஷங்கள் கழிச்சு ராத்திரி தைரியமா, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா தனியா ட்ரெயின்ல போறாங்க. அவங்க தனியா போறது ட்ரெயின்ல மட்டும் இல்ல, எது நடந்தாலும் பாத்துக்கலாங்கிற அந்த தைரியத்தோட ஹீரோயின் அவங்களோட லைஃபை தனியா ஸ்டார்ட் பண்றாங்கிற இந்த இடத்துலயே இந்த படத்தோட கதையும் முடியுது. என்ன டூட்ஸ், படம் பிடிச்சிருந்துச்சா? என்னடா மோட்டிவேஷன் சொன்ன ஆளை காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இதுதான் உண்மையான மோட்டிவேஷன். நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் அதான் உண்மை. இதை பார்த்தாவது திருந்துங்க. நம்ம எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்ல இந்த மாதிரிலாம் யோசிக்காம தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, ஏன்னா அடுத்த நாள் நம்ம இருப்போமான்னு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க பல வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது நீங்க ட்ரையே பண்ணாம தோத்து போயிருப்பீங்க, அந்த டைம்ல நீங்க ஃபீல் பண்றதுக்கு பதிலா இப்ப அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. நான் அப்படிலாம் சொல்ல போறது இல்ல, ஒரே ஒரு விஷயம் தான், இந்த பல வருஷம் கழிச்சு இல்ல நாளைக்குன்னு கூட நான் சொல்ல போறது இல்ல. இந்த விஷயத்த நீங்க ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. அடுத்த செகண்ட் நீங்க உயிரோட இருப்பீங்களான்னு தெரியாது. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது கூட ஏதாவது ஆகலாம். சோ உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை பத்தின எல்லா விஷயங்களும் கத்துக்கங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஐயோ நமக்கு இதெல்லாம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிருங்க. இந்த வாழ்க்கையே சோகமா போயிட்டு இருக்கு, தண்ட சோறு மாதிரி இருக்கும், நான்லாம் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே தான் சொல்றேன். அடுத்த செகண்ட் நம்ம இருப்போமான்னு தெரியாது. இந்த மேல கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு, அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம், இந்த மைண்ட் செட்ல எல்லாம் எவனாவது இருந்தீங்க அடுத்த செகண்ட் நம்ம இருப்போமான்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க,
நம்ம செத்துட்டா என்ன ஆகும்? இந்த சொர்க்கத்துக்கு போவேன், நரகத்துக்கு போவேன், கடவுள் பாத்துப்பாரு. ஐ மீன் எனக்கு இது எதுலயுமே நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், அதுக்கெல்லாம் 100% கேரண்டி இல்ல. சோ முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை காயப்படுத்தாம சந்தோஷமா வாழுங்க. லைஃப் ரொம்ப ஈஸி ஆயிடுது பாருங்களேன். இப்படி யோசிச்சா உங்களுக்கு யார் மேலேயாவது கோவம் வந்துச்சுன்னா டக்குனு இதை யோசிச்சு பாருங்க. நாளைக்கு உயிரோட இருப்போமான்னு தெரியாது. அவனை திட்டி சப்போஸ் நாளைக்கு நம்ம செத்துட்டா அதை யோசிச்சு நம்ம சந்தோஷப்படுவோமா சோகப்படுவோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாருங்க. மத்தவங்க மேல உங்களுக்கு கோவமே வராது. தத்துவம் பை அமிகோ. சரி ஓகே, நான் விட்டா பேசிட்டே இருப்பேன். அடுத்த வீடியோல பாப்போம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கப்பா. பிடிக்கலன்னா கமெண்ட்ல போய் திட்டுங்க. யாரு வேணாம்னு சொன்னா அப்புறம் ஏன்னு கொஞ்சம் காரணம் சொல்லிட்டு திட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். நானும் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அப்படி இல்ல நான் சும்மா தான்டா உன்னை திட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா பரவாயில்ல, திட்டுங்க. உங்ககிட்ட திட்டு வாங்காம நான் வேற யார்ட்ட திட்டு வாங்க போறேன்? ஏன் தெரியுமா? ஏன்னா நான் உங்களோட நண்பன் மச்சான் தோஸ்து அமிகோ.